வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அருள்நிதி பேராசிரியர் அன்பழகன் திருவண்ணாமலை. அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வாழ்க வளமுடன். குருவின் நினைவில் நின்று குருவினது ஞானக்களஞ்சியம் தொகுப்பு 2 பாடல் எண் 1419 அருகுணம் என்ற தலைப்பிலே குரு அவர்கள் 13/1/63 இக்கவியை புனைந்திருக்கிறார். தேவையே விருப்பமாய் பழக்கத்தால் ஆசையாம், தேவை முடிந்திட தடையானால் சினம் ஆகும். தேவை முடிந்திட தடையானால் சினம் ஆகும். தேவை பொருள் தனக்கென காக்க கடும் பற்றாம். தேவை பொருள் தனக்கென காக்க கடும் பற்றாம். தேவையாம் பருவம் தான் பெண் நட்பே மோகமாம். தேவைக்கு சூழ்நிலை கருத்து மதிப்பே மதம். தேவையால் எழும் சினம் இருப்பானால் வஞ்சம். தேவையால் அருகுடம் தோன்றிடும் மிகுந்திடும். தேவையும் பொருட்களும் அறிவும் சமம் கொள்வோம். வாழ்க வளமுடன். தேவையே விருப்பமாய் பழக்கத்தால் ஆசையாம். தேவையின் பொருட்டு மனிதன் உணர்ச்சியை சரி செய்ய அவன் அனைத்தையும் துய்க்கிறான். அவ்வாறு துய்க்கும் போது அந்த அனுபவமாகிறது. அந்த அனுபவம் அவனுக்கு ஆசையாக மலர்கிறது. ஒரு பொருளை துய்க்க வேண்டும் என்ற ஆசை மனதுக்குள் இருந்து கொண்டே இருக்கிறது. அவ்வாறு இருக்கக்கூடிய அந்த ஆசையினுடைய எழுச்சி தேவை முடிந்த பின்னும் அந்த தேவையை முடிப்பதற்காக எந்த தடை வந்தாலும் அதை தகர்த்து எறிவதற்கு சினம் எழுகிறது அவனுள். தேவை பொருள் தனக்கென காக்க, அவ்வாறு உணர்ச்சி வயத்தில் தேவையின் பொருட்டு அவன் சேர்த்து கொண்ட பொருள் அத்தனையும் தனதுதான் என்று வைத்து கொள்ளும் போது அது கடும் பற்றாக மாறுகிறது. தேவையாம் பருவத்தால் பெண் நட்பே மோகமாம். தேவையால் பருவத்தினுடைய தாக்கத்தால் அவனுக்கு பெண் நட்பு கொள்ள வேண்டும் என்ற அந்த தாக்கம் வரும்போது அது மோகமாகிறது. தேவைக்கு சூழ்நிலை கருத்து மதிப்பே. சூழ்நிலை அத்தனையும் தனக்காக அமைய வேண்டும் என்று தன்னை மாற்றும் போது அது மதம் என்பதாக உருவெடுக்கிறது. தேவையால் எழும் சினம் இருப்பு கட்டினால், தேவையின் பொருட்டு ஆசையின் பொருட்டு அந்த ஆசைக்கு தடை வந்தபோது மலர்ந்த அந்த சினம் இருப்பு கட்டுவதாக தன்னிடம் சேர்ந்து கொண்டே வந்தால் அதை வஞ்சம் என்கிறோம். தேவையை அருங்குணம் தோன்றிடும் மிகுந்திடும். தேவையின் பொருட்டுத்தான் மனிதனிடம் 6 தீய குணங்கள்
தோன்றி அவனிடம் அதிகமாகி அது பஞ்சமாபாதகச் செயல் என்பதாக மலர்வதாக வந்துவிடுகிறது. ஆக தேவையும் பொருட்களும் அறிவும் சமம் கொள்வோம். தேவையின் பொருட்டு எழுந்த அந்த உணர்ச்சியை நாம் சரி செய்ய பொருட்களை கொண்டு அறிவார்த்தமாக, விவேகமாக, உணர்வார்த்தமாக நாம் சமம் கொண்டால் இந்த 6 தீய குணங்களை தகர்த்தெறிந்து நற்குணங்களாக மனிதன் வாழ சாத்தியக்கூறு இருக்கிறது. ஆக உணர்ச்சி வேகத்தில் தேவையின் பொருட்டு எழுவதுதான் இந்த 6 தீய குணங்கள். அந்த 6 தீய குணங்கள் ஆசையாக மலர்கிறது. அந்த ஆசைக்கு தடை வந்தபோது சினமாகிறது. அந்த சினத்தை தகர்த்தெறிந்து ஆசையின் பொருட்டு சேர்க்கும் பொருட்கள் அத்தனையும் அவனிடம் இருப்பாகும் போது அது கடும் பற்றாகிறது. அந்த கடும் பற்று முறையற்ற பால்வேட்பு என்று சொல்லும் அந்த மோகத்தில் கொண்டு சேர்க்கிறது. இவ்வாறு இவைகளை 4 தீய குணங்களாக மலர்த்திய அவன் 5வதாக மதம், தான் உயர்ந்தவன், தனக்கு நிகர் யாரும் இல்லை என்று அந்த மதத்தை மனதில் உயர்வு தாழ்வு மனப்பான்மையாக ஏற்படுத்திக் கொள்கிறான். இவ்வாறு ஏற்படுத்திக் கொள்வது போல் மற்றவர்களும் ஏற்படுத்தும் போது வல்லவனுக்கு வல்லவன் வையகத்தில் உண்டு என்பதாக இருக்கும்போது சினத்தை வெளியே காட்ட முடியாமல் இருப்பு கட்டி வஞ்சமாக்கிக் கொள்கிறான். ஆக 6 தீய குணங்களாக பேராசை, சினம், கடும்பற்று, முறையற்ற பால்வேட்பு, உயர்வு தாழ்வு மனப்பான்மை, வஞ்சம் என்று சொல்லக்கூடிய 6 தீய குணங்களை மனிதன் ஏற்படுத்தி கொண்டு அதில் வாழ்கிறான். ஆக இந்த 6 தீய குணங்களை நற்குணங்களாக மாற்றினால் மனிதன் நல்வாழ்வு பெறுவான் என்பதாக பேராசையை நிறைமனமாக, சினத்தை பொறுமையாக, கடும்பற்றை ஈகையாக, உயர்வு தாழ்வு மனப்பான்மையை சமநோக்காக, வஞ்சத்தை மன்னிப்பாக, முறையற்ற பால்வேட்பை கற்பு நெறியாக 6 நற்குணங்களாக மாற்றி மனிதன் சிறப்பு பெற முடியும் என்று கூறி நமக்கு வழிகாட்டும் குருவினுடைய சிந்தனையை இன்றைக்கு நாம் சிந்திக்கலாம். கவி தந்து நமக்கு விளக்கம் தந்து கொண்டிருக்கக்கூடிய நமது குருவுக்கும், நம்முள் இருந்து இயங்கி நம்மை சரி செய்து கொண்டிருக்கக்கூடிய இறையாற்றலுக்கும், இதுகாரும் செவிமடுத்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நன்றி, நன்றி, நன்றி. வாழ்க வளமுடன் என வாழ்க்கை நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன்.